ரைட், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் கடந்த சீசன் குவாலிஃபயர் 2ல் சந்தித்த இந்த இரு அணியினர் ஹைதராபாத்தில் ஒரு டே கேமில் சந்திக்க போகிறாங்க இந்த சூப்பர் சண்டே கொண்டாட்டத்தில். இது வரைக்கும் கடந்த 5 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு 3-2 ரெக்கார்ட் இருக்குது, இன்க்ளூடிங் த செகண்ட் குவாலிஃபயர் இன் IPL 2024. அங்கேயும் அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நிகழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொஞ்சம் தலையை சுற்றி மூக்க தொட்டு ஃபைனலுக்கு வந்ததை பார்த்தோம். ஏன்னா குவாலிஃபயர் 1ல் KKR கிட்ட தோத்தாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2ல் ராஜஸ்தானை சந்தித்து அங்கே ஹென்ரிக் கிளாசனோட அபாரமான ஹாஃப் செஞ்சுரி, துருவ் ஜுரேலோட ஒரு வேலியன்ட் எஃபர்ட்டை முறியடித்து அவங்க ஃபைனலுக்கு வந்தாங்க. பட் இது பழைய கதை, பழைய சரித்திரம். இந்த ஆண்டு எப்படி ஸ்டாக்கப் ஆயிருக்கு? எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அவங்க பேட்டிங்கில் பவர் இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. போலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சில லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். ஏறத்தாழ புவனேஸ்வர் குமார் ஒரு லாங் ஸ்டாண்டிங் சீம் போலிங் ஆப்ஷன் எஸ்ஆர்ஹெச்க்கு, அவர் இப்போ RCB போனதுனால முகமது ஷமி வந்திருக்காரு அவருக்கு பதிலாக. அண்ட் ஆல்சோ பிரைடன் கார்ஸோட இன்ஜுரினால் வியான் முல்டரை அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர சில ப்ராமிசிங் ஃபாஸ்ட் போலிங் பட்டாலும் இருக்குது. பேட் கமின்ஸ் அஃப்கோர்ஸ் ரீட்டைனாக இருக்கார். ஜெயதேவ் உனாத்கட் வந்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் பேக் எண்ட்லேயும் மிடில் ஓவர்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போகிற ஒரு பவுலர். அண்ட் இஷான் மலிங்கா, அவர் ஒரு 5-6 ஆண்டு காலம் முன்னாடி ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் டேலண்ட்டில் கண்டெடுக்கப்பட்டு சமீபத்தில் இன்டர்நேஷ்னல் டெபியூவும் செஞ்சார். SA-T20லையும் பால் ராயல்ஸ்க்கு ஆடினார். அண்ட் அவரும் ஒரு முக்கியமான அங்கமாக இருப்பார் ஃபாஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேலன்ஸ்ட் அணி எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். கமிந்து மெண்டஸ் இருக்கார் அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் ஹிம். ஆடம் ஜாம்பா அஃப்கோர்ஸ் கேட்கவே வேண்டாம், ஒரு போர்டென்ட் ஆப்ஷன் ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸில். ராகுல் செஹர். ஸோ ஓவரால் அவங்களுக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்ட் ஸ்பின் போலிங் அட்டாக் அப்படின்னு தான் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸ்பின் அண்ட் சீம் பொறுத்த வரைக்கும். பட் எஸ்பெஷலி அவங்களோட பேட்டிங் வலுவாய்ந்ததாக இருக்குது. மேபி ஒரே ஒரு குட்டி கிரிட்டிசிசம் என்ன வைக்க முடியும்னா அவங்களோட இந்தியன் ஸ்பின் கண்டின்ஜென்ட் பெருசாக இல்லைன்னு. பட் அதே குற்றச்சாட்டு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் வைக்க முடியும். ஏன்னா அவங்களோட கண்டின்ஜென்ட்டில் பாருங்கள், வனிந்து ஹசரங்கா ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் தீக்ஷனா 2 பேரும் இருக்காங்க. பட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகேயா தான் ஒரே ஆப்ஷன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் ரியான் பராக் அவர் போலிங் போடுவார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அன்லைக் எஸ்ஆர்ஹெச் அவங்க பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆடக்கூடிய வீரர்கள் இன்னமும் இருக்காங்க. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, இவங்க எல்லாரும் இன்னமும் அப்படியே இருக்காங்க. ஒரே ஒரு முக்கியமான அடிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க டாப் 4 ஹென்ரிக் கிளாசன், அவரை மறந்துடக்கூடாது, இஷான் கிஷன். ஸோ இஷான் கிஷனோட வருகை நிச்சயமாக இன்னும் வலு கூட்டும் அந்த டாப் 5க்கு. இந்த லோவர் மிடில் ஆர்டர் அண்ட் அவங்களோட இந்தியன் ஸ்பின் மேபி அவங்க யோசிக்கக்கூடும். பட் ராஜஸ்தானுக்கு ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் அவங்களோட ராஸ்டரில் இருக்காங்க. அண்ட் அவங்களோட டாப் 5 பொட்டென்ஷியலி ஒரு ஆல் இண்டியன் டாப் 5ஆக இருக்கக்கூடும். ஏன்னா பெருசாக மாறுதல் இல்லை. யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக்லாம் இருக்காங்க. நிதிஷ் ராணா உள்ளே வந்திருக்காரு. துருவ் ஜுரேல் அஃப்கோர்ஸ் இருக்கார். அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயர், அவர் 5 அல்லது 6ல் ஆடலாம். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனை பொறுத்து மேபி அவரை ஃப்ளோட் பண்ணுவாங்க. பட் நிறைய இந்தியன் பேட்டர்ஸ், நிறைய ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட் இல்லை. வேர் தேவ் டன் வெல் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை வாங்கியிருக்காங்க. குறிப்பாக ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும், ஃபசலக் ஃபரூக்கி, குவேனா மஃபாக்கா, இந்த மாதிரி. பட் இந்தியன் சீமர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. சந்தீப் சர்மா இருக்கார் அண்ட் அவர் கலக்கலாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே, யுத்வீர் அண்ட் ஆகாஷ் மடவால் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணவர். ஸோ ஃபாஸ்ட் போலிங் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்ல முடியும். என்னோட ஃபேண்டசி 11 இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அவங்கள கண்டிப்பாக நீங்கள் அவங்கள தாண்டி எதுவும் பார்க்க முடியாது. அண்ட் ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன். போலிங் பொறுத்த வரைக்கும் கமிந்து மெண்டஸ், முகமது ஷமி, சந்தீப் சர்மா அண்ட் அஃப்கோர்ஸ் நிதிஷ் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். வனிந்து ஹசரங்காவும் இருக்கார். ஸோ இவங்க தான் என்னோட பிக். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அபிஷேக் சர்மாவை கண்ணு மூட்டு கேப்டனாக போடுவேன். ஏன்னா அப்பாரமான ஃபார்மில் இருக்கார். சையத் முஷ்டாக் அலி ட்ரோஃபிலையும் பஞ்சாபை சிறப்பாக லீட் பண்ணார். அண்ட் என்னோட வைஸ் கேப்டன் ஒரு பிளேயர் நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் சன்ரைசர்ஸ்லேருந்து, அபிஷேக் சர்மா கேப்டன்கிறதுனால. என்னோட வைஸ் கேப்டன் ராஜஸ்தான் ராயல்ஸோட யசஸ்வி ஜெய்ஸ்வாலாக இருப்பார். இது ஒரு டே கேம். ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக பிளேயில் வருவாங்க. பட் டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் பிஸ்னஸில் இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் 11. உங்களோட ஃபேண்டசி 11 என்ன அப்படிங்கிறதும் காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.